the problem solver. நம்முடைய ஆண்டவர் அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை உண்டு பண்ணுகிறவர். பிசாசு பிரச்சனை உண்டு பண்ணுவான், அதை தீர்த்து வைக்கிறது எங்க ஆண்டவருடைய வேலை. அதுல அவர் எக்ஸ்பர்ட். ஆமென். சிலர் பாருங்களேன், அவங்க எங்க போனாலுமே பிரச்சனை தான். உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளவுதான், வீட்டையே ரெண்டாக்கிட்டு போயிடுவாங்க. கடைக்குள்ள வந்தா அவங்க எங்க போனாலும் பிரச்சனையவே தான் தூக்கிட்டு போவாங்க. அப்படி ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்குள்ள. ஆனா எங்க ஆண்டவர் எங்க வந்தாலும் அவர் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர். இயேசு உங்க வாழ்க்கையில வந்தார்னா உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். உங்க குடும்பத்துக்குள்ள வந்தார்னா உங்க குடும்ப காரியங்களில பிரச்சனைகளை மாற்றி வைப்பார். ஒரு தடவை இயேசுப்பா ஒரு கல்யாணத்துக்கு போறார், கானா ஊர்ல. அங்க போனப்போ அந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் காலியா போயிருச்சு. ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறாங்க. ஏசப்பா என்னப்பா இருக்குங்கிறாரு, தண்ணி இருக்குதுங்கிறாங்க, கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு 6 கட்சாடி நிறைய ஊத்த சொல்றார். ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சரி இப்ப போய் சர்வ் பண்ணுங்கிறாரு. பார்த்தா எப்ப மாறுச்சுன்னு தெரியல. அவங்க போய் ஊத்துறாங்க, பார்த்தா இந்த தண்ணி திராட்சை ரசமா மாறிடுச்சு. இப்படி பிரச்சனைகளை மாற்றி வைத்தார். அவர் இன்றும் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். Amen. The Bible is a book of solutions and our God is a God of solutions. இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்வுகளிலே தீர்வுகளை அவர் கொண்டு வர விரும்புகிறார். உங்க பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. சிலர் எனக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைங்க, சிலருக்கு எங்க குடும்பத்துல பிரச்சனைங்க, சிலருக்கு எனக்கு பண பிரச்சனைங்க, சிலருக்கு எனக்கு மன பிரச்சனைங்க, சிலருக்கு கடன் பிரச்சனை, சிலருக்கு திடன் இல்லாமல் பிரச்சனை, சிலருக்கு சரீரத்துல வியாதி. இப்படி உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் என் இயேசுவின் இடத்திலே தீர்வு உண்டு.